ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த வாட்டர் லில்லி பிளான்ட்டுக்கெல்லாம் டிஏபி எப்படி வைக்கிறது, அதாவது எப்போ வைக்கணும் அப்படின்றது. நம்ம எப்போ கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வைக்கலாம், இல்லை 3/4 ஸ்பூன் வைக்கலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வைக்கும் போது நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அளவு குவான்டிட்டி அந்த டிஏபியோட அளவு குறைச்சிக்கலாமே தவிர, நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட்டு தான். இந்த பிளான்ட் நான் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம இதிலேருந்து பிளான்ட் எடுத்து வளர்க்க முடியும். பாருங்கள், இது ஸ்டெம்மு இந்த பூத்து முடிஞ்சது இருக்குல்ல, அது பாருங்கள் எவ்வளோ ஷேப் மாறி போயிட்டுருக்கு. எந்த எஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த ஷேப்பில் வந்ததுன்னா மேபி இதில் சீட் கிடைக்கலாம். பட் சீடு 100% சூப்பராக வராது. இந்த டோரிஸ் ஹோல்ட் அந்த வெரைட்டியில் ஏதோ ஒரு 10 சீடு கிடைக்கும். அதில் ஒரு செடி முளைச்சி வந்தால் பெரிய விஷயம். இது லீஃப் ப்ரொபகேஷன் தான். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா செடியுமே மதர் பிளான்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய தொட்டி உள்ளே வச்சுருக்கிறதே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய டப்பில் தான் வச்சுருக்குவேன். அந்த டப்பில் பிளான்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 1.5 வருஷத்துக்கு ஒரு முறையோ ரீபார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நான் டிஏபின்றது வருஷத்துக்கு ஒரு 2-3 டைம் தான் கொடுப்பேன். ஓகேங்களா, அதிகமாக அடிக்கடி கொடுக்க மாட்டேன். பாட் இன் பாட் மெத்தடில் சின்ன பாட்டில் பிளான்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் அடிக்கடி டார்மென்ஸுக்கு போகிறது இல்லை ரீபார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரும். நம்ம தொட்டியை நீங்கள் வீட்டில் வளர்க்குறோம் இல்லைங்களா, அந்த செடியை நம்ம கொஞ்சம் பெரிய டப்பு உள்ளே வைக்கிறது கொஞ்சம் அகலமாகவும் ஹைட்டை கம்மியாகவும் கரெக்டான சைஸில் எடுத்துக்கணும். அப்போ நமக்கு அடிக்கடி ரீபார்ட் பண்ணுன்ற அவசியம் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த செடி பார்த்திங்கன்னா டே க்ளோ அப்படின்ற வெரைட்டி. இதோட லீஃப் கொஞ்சம் ஷேப் மாறி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த அடிப்பட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி வரும்போது அப்போ வேணால் நான் டிஏபி கொடுப்பேன். அந்த லீஃப் உள்ளேருந்து பாருங்கள், இந்த லீஃபே ஒரு மாதிரி உள்ளவே ஒரு அடிப்பட்டு ஒரு மாதிரியாக பிளாக்காக மாறி இருக்குது. அந்த லீஃப் வரும்போதே ஃப்ரெஷ்ஷாக வரல அப்படின்ற போது நான் டிஏபி கொடுப்பேன். இல்லைன்னா உங்களுக்கு இலை சின்னதாகுது, வாட்டர் லில்லியோட இலையோ பூவோ சின்னதாகுதுன்ற போது நீங்கள் டிஏபி பேப்பரில் மடித்து வச்சு கொடுக்கலாம். அது எப்படின்றத இந்த வீடியோவிலே காட்டுறேன். அதே மாதிரி நம்ம டிஏபி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 45 டேஸ்க்கு ஒன்ஸ் 1 ஸ்பூன் வைங்க. 1 ஸ்பூன் பேப்பரில் மடித்து மண்ணுக்குள்ளே வச்சு சொருகி விடணும். சும்மா மேலே வைக்கக்கூடாது. மண்ணில் அந்த செடியில் நான் காட்டுறேன் இந்த வீடியோவில், அந்த செடி ஓரம் வைக்காமல் தள்ளி வைக்கணும். மண்ணில் சொருகி வச்சுட்டு மண் வச்சு மூடணும். அதெல்லாம் இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஏபி எப்படி கொடுக்கறதுன்றது சில பேருக்கு தெரியாமல் இருக்குது, கேட்குறாங்க. அதனால தான் இது ஒரு வீடியோவை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புக், இந்த மாதிரி ஏதாவது புக் இருந்தால் கூட ஓகே. ஏன்னா இந்த புக்கில் அந்த பேப்பரில் நம்ம வச்சோம்னா ஈஸியாக கரைஞ்சிடும். நியூஸ் பேப்பரோ புக்கோ இல்லைன்னா இந்த நோட் இருக்குது பாருங்கள், நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த நோட்டில் கூட நம்ம வைக்கலாம். பட் நோட்டில் வைக்கும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கரையாது. அந்த பேப்பர் பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். நோட்டோட பேப்பர் திக்காக இருக்கும். அந்த உரம் சீக்கிரம் கரைஞ்சி போகாது, ரொம்ப திக்காக இருக்கும் இல்லைங்களா, அதனால். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க, டிஏபி வைக்கிறீங்கன்னா இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு அந்த உள்ளே போயிட்டு கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்கன்னா கூட தண்ணிக்குள்ளே, இல்லைன்னா நம்ம பாட் இன் பாட் மெத்தடில் பிளான்ட் பண்ணாக்கல அந்த டப்பை வெளியே தூக்கி வச்சு கூட நம்ம சொருகி வைக்கலாம். அதையும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் எப்படின்ட்டு. நான் இந்த புக்கில் இருக்கிற ஒரு பேப்பர் தான் கிழிச்சிக்கிறேன். ஏன்னா இந்த பேப்பரில் வைக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதனால் இதில் நம்ம ஒரு ஸ்பூன் டிஏபி வைக்கலாம். நான் பாருங்கள் இவ்வளோ வைக்கிறேன். சும்மா ஒரு ஸ்பூன் வச்சா போதும். என்ன நமக்கு தொட்டியோட சைஸ் பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் சின்னது ஒரு 6 இன்ச் பாட் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நமக்கு இந்த டப்பு நான் வச்சுருக்கிறது ரொம்ப பெருசு தான். நான்லாம் பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த செடியை நான் ரீபார்ட் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு நான் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் டப்பு 6 இன்ச் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 9 இன்ச் அப்படின்னா ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு 1 ஸ்பூனுக்கு மேலே கூட நீங்கள் எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேப்பரில் நல்லா வச்சு மடிச்சுக்கணும். நான் ஒரே கையில் எல்லாம் செய்யணுன்றதுக்குங்க கரெக்டாக ப்ராப்பராக என்னால் பண்ண முடியல. பாருங்கள், நான் எப்போவுமே கொஞ்சம் மடித்து வச்சுப்பேன். இது ஏதாவது இந்த 6 இன்ச் பாட்டில் எல்லாம் செடி நட்டு வச்சுருப்பேன் இல்லைங்களா,
அது டோர்மென்சிக்கு போகிறதோ இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது குட்டி குட்டியாக நான் மடித்து வச்சுருக்கேன். இப்போ நான் மடித்து இப்போ உள்ளே போட்டது இது வந்து இப்போ மடித்தது. இது வந்து நான் வச்சு காட்டுறேன். ஏன்னா இந்த தொட்டி வந்து ரொம்ப பெரிய தொட்டி. கிட்டத்தட்ட 10 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே வச்சுருக்கிற டப்பு. 10 லிட்டர் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் 7 லிட்டருக்கு மேலே இருக்கும். நான் மண்ணில் அப்படி சொருகி வைக்கிறேன் பாருங்கள். அந்த பேப்பரில் கிழிஞ்சிடுச்சு. அந்த மேலே வந்து எண்ணெய் மாதிரி தெரியுது பாருங்கள். ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆன மாதிரி தெரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி வந்துடும். அதுக்குள்ளே நம்ம சொருகி வச்சிடணும். நான் இதில் வந்து இந்த பேப்பரை அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம எழுதுவோம் இல்லைங்களா நோட் புக்கில், அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. அது வந்து ஈஸியாக இருக்கும். நான் இன்னொரு முறையும் காட்டணுன்றதுக்காக இந்த டப் எடுத்தேன். ஏன்னா ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் தான் நான் வச்சிட்ருக்கேன். அதனால் சரி உங்களுக்கு இதை காட்டலாம் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல செடி ஓரம் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக என்னால் காட்ட முடியல. ஏன்னா இந்த செடிக்கெல்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்காக தான் நான் இதை வீடியோ எடுக்கணுன்றதுக்காக. பட் இருந்தாலும் வைக்கிறதுனால ஒரு தப்பும் கிடையாது. டிஏபி கொடுத்துட்டா செடிக்கு ஏதாவது ஆகுமோ அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. டிஏபி கண்டிப்பாக நீங்கள் 45 டேஸ்க்கு ஒன்ஸ் வைக்கிறதுனால ஒன்றுமே ஆகாது. அளவு கம்மியாக வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், மறுபடியும் நான் டே க்ளோவில் வச்சு விட்டேன் இல்லைங்களா? தண்ணிக்குள்ளே இருக்கும்போது வச்சேன்ல பாருங்கள், இந்த தொட்டி எவ்வளோ பெருசு இருக்குன்னுட்டு. இதில் வந்து நான் இந்த சின்ன 6 இன்ச் பாட்டுக்கு நாம் மடித்து வச்சுருந்தோம்ல, அது வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அதை டிஏபி வந்து நம்ம அதிகம் அதாவது தொட்டி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நானும் வைப்பேன். பாருங்கள், இந்த ஸ்டெம் ஓரம் வைக்காமல் தள்ளி இவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும். உங்களுக்கு முடியல அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற தொட்டியை வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி குழி எடுத்துட்டு அந்த குழிக்குள்ளே வச்சு நல்லா அழுத்துங்க. கொஞ்சம் எப்படியும் ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி மண் வச்சு மூடி விட்டுருங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம டிஏபி வைக்கிறது. வேறு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.